எல்லாம் வல்ல சிவபெரும்பொருளின் திருவருளும் குருவருளும் உள்நின்று உணர்த்த வேண்டியும் என்னை விட பெரியோர்கள் அனைவரையும் தாழ்ந்து வணங்கியும் முன்னை பிறவியின் தவத்தால் தவநிலையிலே தம்மை செலுத்திக் கொண்டு சிவஞான செய்திகளை எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வேட்கையோடு இங்கே வந்திருக்கக்கூடிய அன்பர்களை வரவேற்றும் வாழ்த்தியும் எனது உரையை தொடங்குகிறேன். அற்புத நிகழ்வுகள் என்று ஆச்சாரியர்கள் வழியாக சிவபெருமான் தம்மை வெளிப்படுத்தி காட்டிய நேரடியாகவோ மறைமுகமாகவோ செய்கைகள் மூலமாகவோ உலகோர் அறிய வெளிப்படுத்தி காட்டிய நிகழ்வுகளை எல்லாம் தொகுத்து சொல்லி வருவதில் இப்பொழுது திருநாவுக்கரசு பெருமானுடைய வரலாற்றிலே பல இடங்களிலே அவர் வெளிப்படுத்திய இந்த அற்புத நிகழ்வுகளை அற்புத செயல்களை எல்லாம் தொகுத்து சொல்லி வருகிறேன். அதில் 56வது வரிசை எண்ணாக வைத்து அதில் உட்தலைப்புகளாக இதுவரை 8 தலைப்புகளில் பேசி இருக்கிறேன். இந்த தலைப்பிலே திருப்புகழூரில் திருஞான சம்பந்த பெருமான் திருவாரூர் செல்லும் பொழுது திருப்புகழூரில் தாங்கள் தங்கியிருங்கள் என்று ஞானசம்பந்தருக்கு சொல்லி செல்லக்கூடிய பகுதி. இங்கிருந்து தங்கிக் கொண்டே இவர் அங்கே பல தலங்களையும் திருநள்ளாறு திருச்செங்காட்டாங்குடி பல பதிகைகள் எல்லாம் அருகில் உள்ள பதிகளை எல்லாம் வந்து வணங்கிய வரலாறு அவைகள் எல்லாம் சென்ற 8வது பகுதியில் வந்து பார்த்தோம். இப்பொழுது ஆரூர் சென்று பல தலங்களையும் வந்து திருத்தலங்களையும் தரிசித்து போற்றி பரவி பாடிவிட்டு ஞானசம்பந்த பெருமான் மீளவும் திருப்புகழூர் வருகிறார். இது வந்து 241வது பாடலிலிருந்து நாம் இப்பொழுது இதை வந்து பார்க்கலாம். இதில் என்ன திருத்தொண்டர் புராணத்தில் பெரிய புராணத்தில் திருநாவுக்கரசு புராண வரலாற்றில் 241வது பாடலிருந்து நாம் பார்த்து திருவெழிமலை செல்லும் வரை இந்த பகுதி அமைது ஒரு 10 பாடல்கள். அதில் சில ஒவ்வொரு பாடல் ஒரு தளத்திற்கு வழியில் வரக்கூடிய தளத்திற்கு வரும்பொழுது ஒவ்வொரு பாடல்களுக்கு மட்டும் பொருள் சொல்லி இந்த பகுதியை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். இவ்வாறாக பல தலங்களை எல்லாம் திருச்செங்காட்டாங்குடி திருநள்ளாறு சாத்தைமங்கை சாத்தமங்கை என்று சொல்வார்கள், அயவந்தி என்று பெயர் அதற்கு, திருமருகல், அப்புறம் திருப்பயற்றூர் போன்ற அண்மையில் உள்ள திருப்புகழூருக்கு அருகாமையில் உள்ள திருத்தலங்களை எல்லாம் வணங்கி மீண்டும் புகழூரில் வந்து தங்கி இந்த திருத்தொண்டுகளை எல்லாம் காலந்தோறும் வணங்கி திருத்தொண்டுகளை செய்து கொண்டிருக்கிறார் அப்பர் பெருமான். அப்படி சின்னால் சென்ற பின் சில நாட்கள் போனோன்னா அங்கு ஆரூர் நோக்கி போனார்கள் ஞானசம்பந்த பெருமான். மீளவும் வந்து உங்களை நான் இங்கே வந்து சந்திக்கிறேன், தாங்கள் இங்கே இருங்கள் என்று உரைத்து சென்றார். அவர் மீள வருகிறார். அப்படி சின்னால் சென்ற பின் ஆரூர் நகர் ஆளும் துப்பு உரள் வேணி கண்ணுதலாரை, துப்புன்னா பவளம் என்று பொருள் சொல்லியிருக்காங்க. அப்படி வந்து இருக்கக்கூடிய சடாமுடிய உடைய கண்ணுதலாரை நெற்றிக்கண்ணை உடைய இறைவனை தொழுது அங்கே தொழுது இப்பால் மெய்ப்பொருள் ஞானம் பெற்றவர், மெய்ப்பொருள் ஞானத்தை எண்ணறிய ஞானத்தை குழைத்து அம்பிகை வழியாக இறைவன் திருமுலைப்பாலை வந்து ஊட்டியிருக்கிறார் இல்லையா. அப்படி வந்து மெய்ப்பொருள் ஞானம் பெற்றவர் வேணுபுரத்து எங்கள் பொறுப்புரி, எங்கள்னு உரிமை கொண்டாடுறாரு பாருங்க சேக்கிழார். நமது ஞான சம்பந்தர், நமது திருநாவுக்கரசர், நமது சுந்தரமூர்த்தி சாமிகள், நமது மாணிக்க வாசகர், நமது நாயன்மார்கள் என்ற அந்த உறவு வந்து வலுப்படணும். உள்ளத்துல வந்து வலுப்பட இந்த தீமைகள்லாம் ஒழிந்து அங்க சிவம் வந்து எழுந்தருளக்கூடிய பக்குவ நிலை நமக்கு ஏற்படும். பாருங்க, எங்கள் பொற்புரை முன்னோல் மாறுபடுனா தனக்கு வந்து உரிமையாக தன்னையும் தன்னை சார்ந்தவர் அவருடைய அரசரை என்று வைத்துக் கொள்வோமே. எங்கள் பொற்புரை பொன் போன்ற முன்னூலை அணிந்திருக்கக்கூடிய புறநூலை அணிந்திருக்கக்கூடிய மார்பராகிய ஞானசம்பந்த பெருமான் புகழூர்ல வந்து சேர்றார். பிள்ளையார் எழுந்தருள பெருவருப்பால், பிள்ளையாராகிய ஞானசம்பந்த பெருமான் அங்கு எழுந்தருள அவருடைய குழாத்தோட பெருகு விருப்பால், அப்பரோட நிலை என்ன இருக்கும்? பெருகு விருப்பால் வாகீசர், பாருங்க அப்பர் பெருமான நாவுக்கரசு பெருமான வாகீசர் என்று முன்னை இங்கே அவதரிப்பதற்கு முன்பாக திருக்கையிலே முனிவராக இருந்து இறைவனை நோக்கி தவம் செய்த அந்த பெயரை இங்கே சுட்டுகிறார் சேக்கிழார் பெருமான். வாகீசர் உள்ளம் மகிழ்ந்து எதிர்கொண்டு அங்கு உறையும் நாளின்கள், அங்கே திருப்புகழூரிலே மகிழ்ந்து இறைவனை வழிபட்டு போற்றி பரவி இவர்களெல்லாம் இருக்கக்கூடிய நாளின்கண் வள்ளலார் சிறு தொண்டர் மற்றவர்பால் எழுதுகிறார். வள்ளலாராகிய சிறு தொண்டர் பெருமான் திருச்செங்கட்டாங்குடியில் இருக்கிறார்.
அவர் வந்து இருவரும் சேர்ந்து இருக்கக்கூடிய காட்சியை காணும். பாருங்க எப்படிப்பட்ட பேர் அவர்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு. அங்க இருந்த மக்களுக்கு, வாழ்ந்த மக்களுக்கு, புகழூரா இருக்கட்டும், செங்காட்டாங்குடி இருக்கட்டும், அங்க பக்கத்தில் உள்ள கொஞ்சம் விவரம் அறிந்த மக்களுக்கு எல்லாம் எப்படிப்பட்ட ஒரு காட்சி. இந்த அடியார்களை எல்லாம், செம்மையான அடியார்கள் இவர்கள் எல்லாம் பின்னால சுந்தரமூர்த்தி சாமிகளால திருத்தொண்டர் தொகையில வைத்து போற்றப்படுவார்கள் என்பதெல்லாம் இவர்களுக்கு தெரியாது. இருந்தாலும் சித்தத்தை முழுவதுமாக இறைவன்பால் வைத்தவர்கள், அவர்கள் நம்ம வந்து வணங்கக்கூடியவர்கள். அடியார்களை போய் வந்து வணங்குவதே பெரிய புண்ணியம். இதுலயே சொல்லப்பட்டிருக்கு சிவஞான போதத்திலேயே, சிவஞான சித்தியாரிலேயே, அடியார்கள் மெய்யடியார்கள் எங்க இருக்காங்கன்னா அவர்களை போய் நாடி கண்டு அவர்களை வந்து போற்றி பரவி வணங்கி வருவதே பெரிய தவம் என்று, இறைவனை மகிழ்விக்கக்கூடிய ரகசியம் என்று சொல்லப்பட்டிருக்கு. சித்தியாரில் அதுக்கான பாடல்லாம் இருக்கு. வள்ளலார் சிறு தொண்டர் மற்றவர் பால், இவர்கள் பால் அங்க எழுந்தருள்றாரு. எல்லாரும் சீர் நீலநக்கர், குறைவில்லாத எல்லாரும்னா எண்ணரும் என்பது அப்படி எழுதியிருப்பார்களோ என்று நினைத்தேன். எல்லாரும் என்பது எல் என்பதற்கு குறைவில்லாத என்ற ஒரு பொருள் இருப்பதாக CKS ஐயா அவர்கள் உரையை வகுத்திருக்கிறார்கள். எல்லாரும் சீர்னா அவரோட பெருமைக்கு எல்லையே கிடையாது. ஏன்னா ஞானசம்பந்த பெருமானாலே நண்பர்லி செய்யப்பட்டவரை அடியார்களை வழிவிடுவதே வேதத்தின் உள்பொருள் சொல்லி 5 எழுத்த ஓதி அப்படி சிறப்பித்து இருக்கக்கூடிய நலமுடையவர் அந்த திருநீலநக்கர். அப்படிப்பட்ட மறையவர் அவர். குல வித்தியாசம், ஜாதி வித்தியாசம் எல்லாம் பார்க்காத மனநிலை. அடியார்னு வந்துட்டா எதுவுமே கிடையாதுங்கிற அந்த கருத்தோட நீலகண்ட பெரும்பானரையும் அவர் மனைவியாரையும் படுக்க இடம் கொடுன்னு தன்னோட வேள்வி வளர்க்கக்கூடிய இடத்துல போய் படுக்க வைக்கிறாரு. ஒரு பிராமணர்னா எப்படிப்பட்ட ஒரு அடியார்கள்னா அந்த குலம்லாம் அற்று போய் விடுகிறது. அடியாருங்கிற ஒரு எல்லைக்கு வந்தா இது ஒரே குலம், சிவஜாதி தான், சிவகுலம் தான், இப்படிதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லோரும் எல்லாம் உணரணும், சிந்தித்து உணரணும். இறைவனோட அருள் வேணும்னா செய்யுங்க, அவ்வளவுதான். நீலநக்கர் தாமும் எழுந்திருந்தார். ஞானசம்பந்தரும் அப்புறம் அங்க இருக்கிறாரு. அங்க சிறுத்தொண்டர் கூட வந்திருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதோட இல்லாம திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் மதங்க சூளாமணியாரும் இங்க இருக்காங்க. இங்க வந்துட்டு தானே போறாங்க. இதுக்கு சாத்தமங்கிக்கு வந்து தானே ஞானசமுத்திர பெருமானோட தான் அவர்கள் பயணிக்கிறார்கள். அவர்களும் அங்க இருக்கிறார்கள். இவர்களை எல்லோரையும் சேர்ந்து காணக்கூடிய பாக்கியம்னா எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம். நீலநக்கரும் திருநீலநக்கரும் அங்க வந்துடுறாரு. பாருங்க, சிறுத்தொண்ட நாயனார், திருநீலநக்க நாயனார், முருகநாயனார் 3 பேருமே ஞானசம்பந்த பெருமானால நண்பர்லி செய்யப்பட்டவர்கள்னு சேக்கிரார் பெருமான் குறித்திருக்கிறார். இதை வந்து நம்ம கவனிக்க வேண்டும். அப்படிப்பட்ட சிறப்புடையவர்கள். அப்பர் பெருமானே தன் தந்தைக்கு ஒப்பவே வைத்திருக்கிறார். அது வேறு ஒரு கருத்து. சிறுத்தொண்டரை வந்து பாடி பறவை பதிகத்தில் வச்சு பாடியிருக்காரு. ஒரு பதிகமே பாடியிருக்காரு. திருநீலக்க நாயனாரையும் சாத்தமங்க பதிகத்தில் வைத்து அங்க பாடியிருக்காரு. முருகநாயனாரையும் மூசு வண்டரை கொன்றை முருகன் முப்போதும் செய் முடிமேல் வாசமாமலருடையார் வருத்தமா நிச்சயத்தார் என்று போற்றி பரவியிருக்காரு. அப்படிப்பட்ட நாயன்மார்கள் வந்து மொத்தம் 6 பேர். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சிறுத்தொண்டர், முருகநாயனார், திருநீலநக்கர், திருநீலகண்ட யாழ்ப்பாணர் எல்லோரும் கூடி வந்து அது போல ஒரு பெரிய புராண வரலாற்றிலே இல்ல 6 பேர் சேர்ந்து இந்த திருப்புகழூர்ல இருந்திருக்காங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு பெருமைக்குரிய திருத்தலம். கண்டிப்பாக வந்து வாழ்க்கை இல்லை. அந்த பக்கம் போனா 5 தலங்களை ஒருங்கே 5 முதல் 7 தலங்களை வந்து ஒருங்கே தரிசிக்கலாம். திருப்புகழூர் பக்கத்திலே திருமுருகல், இந்த பக்கம் திருச்செங்காட்டாங்குடி, ராமநந்தீஸ்வரர் என்று ஞானசம்பந்தர் பாடல் பெற்ற தலம் ஒன்று இருக்கு. பயிற்றூர், திருச்சாத்தமங்கை, அப்படியே வெளியில வந்தோம்னா பயிற்றூர்ல இருந்து விற்குடி வீரட்டம், இவை எல்லாமே அருகாமையில் உள்ள பாடல் பெற்ற போற்றுதற்குரிய திருத்தலங்கள். எல்லாம் இறைவன் வந்து வெளிப்பாடு எல்லாம் செய்த வந்து திருத்தலங்கள். இப்படி எல்லாம் அருகாமையில் இருக்கு. அப்படி போய் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு வரலாம். அப்படி நீலநக்கர் தாமும் வந்து அருளினார். 243வது பாட்டு. ஆங்கனையும் அவர்களுடன் அப்பதியில் அந்தனராம் ஓங்கு புகழ் முருகனார் திருமடத்தில் உடனாக. இவர்கள்லாம் இங்க அடையும் போது இது எங்க நடக்குதுன்னா முருகநாயனார் திருமடம் இருக்கு பாருங்க, அங்க வந்து தங்கி இருக்காங்க. ஓங்கு புகழ்னா புகழ் ஓங்கக்கூடிய முருகனார் திருமடத்தில் உடனாக அங்க இருக்கிறாங்க. பாங்கில் வரும் சீரடியார் பலரும் உடன் பயில் கேண்மை நீங்கறிய திருத்தொண்டி நிலையை உணர்ந்து நிகழ்கின்றார். மற்ற சீரடியார்கள்லாம் இருக்காங்களே, ஞானசம்பந்த பெருமானோட வந்திருக்கிறார்கள், அப்பர் பெருமானோட வந்திருக்கிறார்கள், நீலநக்கரோட வந்திருப்பாங்க, சிறு தொண்டரோட
வந்திருப்பாங்க. அங்கேயே இருக்கக்கூடிய முருகநாயனாரோட இருக்கக்கூடிய அடியார்கள் பெருமக்கள், இவர்களோட எல்லாருடைய கேண்மையும் நட்பும் வந்து ஒரு இடத்துல கிடைக்கிறதுனா ஒரு சாதாரணமா பல்வேறு திறப்பட்ட பல்வேறு நிலையில இறைவன் நோக்கி பயணிக்கக்கூடிய மெய்யடியார்கள் இந்த நாயன்மார்களோட அந்த கூட்டமாக சேர்ந்து அங்க நட்பு பயில்கிறார்கள். பாங்கில் வரும் சீரடியார் பலரும் உடல் பயில் கேண்மைன்னா நட்புரிமை. என்ன காரணம்? ஏக இறைவன் சிவனே என்று உணர்ந்தவர்கள் சிவத்தை நோக்கி பயணித்து அவருடைய திருவடியை அடைவதற்காக தான் இந்த உடல் இறைவனால் கொடுக்கப்பட்ட உடலிலே அருட்கொடையாக கொடுக்கப்பட்ட உடலை பயன்படுத்த வேண்டும் என்று சிந்தையில் வந்து உயர்ந்தவர்கள், அந்த தவத்தில் தவ நெறியில் நிற்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்கள் இந்த அடியார்கள்லாம். அவர்கள்லாம் கேண்மையோட நட்போட பழகுறாங்க. ஏன்னா குறிக்கோள் ஒண்ணு, நீங்கறிய திருத்தொண்டின் நிலை உணர்ந்து. இப்படிப்பட்ட ஒரு திருத்தொண்டே கிடையாது. அப்படிப்பட்ட இதை வந்து நிலையை வந்து உணர்ந்து எல்லோரும் திகழ்கின்றார்கள். அடுத்த பாட்டு திருப்பதிக செழுந்தமிழின் திறம் போற்றி. திருப்பதிகங்கள் ஞானசம்பந்த பெருமானாலும் நாவுக்கரசு பெருமானாலும் அருளப்பெற்றவையெல்லாம் இருக்கிறது இல்லையா? இவர்களோட அதாவது சொல்லமைப்பு, சொல் கட்டமைப்பு, அதோட பொருள், சொல்திறனும் பொருட்திறனும் எல்லாத்தையும் வந்து மகிழ்வுற்று பொறுப்பறையன் மடப்பாவை இடைப்பாகர் பொற்றாளில், மலைமகளுடைய இடைப்பாகத்தில் வைத்திருக்கக்கூடிய இறைவனுடைய பொற்றாளில் விருப்புடைய திருத்தொண்டர்களோட பெருமையெல்லாம் இவங்க வந்து விவாதிக்கிறாங்க. அவர் அப்படிப்பட்டவர், இவர் இப்படி வந்து உரைப்புள்ளவர், இறைவனை வந்து இப்படி வணங்குகிறார்கள்லாம் மற்றவர்கள் எல்லாம் பேசுவார்கள் இல்லையா? அப்படியெல்லாம் வந்து அந்த பெருமைகள் எல்லாம் விருப்புடைய திருத்தொண்டர் பெருமையினை விரித்து உரைத்து இவைகளெல்லாம் போற்றி பரவி கொண்டிருக்கிறார்கள் ஒருவர். அங்கு ஒருபடு சிந்தையினார்கள் சித்தத்தை சிவன்பால் வைத்தவர்கள் சிவத்தை அடைய வேண்டும் என்று உறுதியாக இந்த உடலை வந்து அகக்கரணம் புறக்கரணங்கள் எல்லாம் முழுவதுமாக பயன்கொண்டு இறைவனை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒருபடு சிந்தையார்கள் உடன் உறவின் பயன்பெற்றார். ஒருவர் இந்த அடியார் கூட்டத்தோட என்ன சேர்ந்து மணிக்கவாசர் கேட்கிறார்ல, எப்படியாவது இந்த அடியார்கள் கூட்டத்தில் என்ன சேர்ந்திருக்கேன். ஏன்னா அடியார்கள் கூட்டத்தில் வந்து சேருவதற்கு இறைவனோட அருள் இருந்தாதான் முடியும். அப்படிப்பட்ட அருள் வந்து தாமே வந்து விளைந்திருக்கு. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசு பெருமான், முருகநாயனார், திருநீலநக்க நாயனார், சிறுத்தொண்ட நாயனார், யாழ்ப்பாணர், மதங்க சோழாமுனியார், எப்படிப்பட்ட ஒரு திருக்கூட்டம், அவர்களோடு சேர்ந்த மெய்யடியார்கள். அதாவது இப்படிப்பட்ட பெருமைக்குரிய மெய்யடியார்களை தவம் செய்தவன் தான் அணுக முடியும், அடைய முடியும். அதையும் சிந்தித்து பாருங்கள். திருஞான சம்பந்தர் போய் எல்லாரும் வந்து அடைந்துட முடியாது. நாவுக்கரசர் எல்லாரும் அந்த விதி இல்லாதவர்கள் கிட்டக்க கூட போக முடியாது. ஆக தவத்தின் உச்ச நிலையில் இருந்தவர்கள், சிவதவத்தின் தவநெறியில் உச்ச நிலையில் நின்றவர்கள் தான் அவர்களை போய் அடைந்து அந்த நட்புரிமையோட பழகி அவர்களுக்கு திருத்தொண்டெல்லாம் செய்ய முடியும். இறைவனோட திருவுருளால பக்குவமுடைய உயிர்களை தான் அங்க வந்து சேர்ப்பார். இது நம்ம வாழ்க்கையிலே வந்து நம்ம செம்மையாக பக்குவம் இல்லாதவர்கள்லாம் சாமியே வந்து விளக்கிடுவார். அனுபவத்துல பலர் கண்டிருக்கலாம். நீங்க வந்து பகிர்ந்து கொள்ளலாம் அந்த விஷயம். நான் அனுபவப்பட்டிருக்கிறேன். அதெல்லாம் ஒருபடு சிந்தனையினார்கள் உடன் உறைவின் பயன்பெற்றார். எப்படிப்பட்ட ஒரு கருத்து! அந்நாளில் தமக்கேற்ற திருத்தொண்டை நெறியாற்ற. அப்ப ஞானசம்பந்த பெருமானுக்கும் நாவுக்கரசு பெருமானுக்கும் என்ன திருத்தொண்டு ஆற்ற வேண்டும் என்று இறைவன் அனுப்பியிருக்கிறாரோ அந்த திருத்தொண்டுகளை நிறைவாக செய்ய மின்னார் செஞ்சடை அண்ணல் மேவுபுதை எனப்பலமும். மின்னார் செஞ்சடை அண்ணலாகிய சிவபெருமான் எழுந்தரில் இருக்கக்கூடிய பதிகள் வந்து பலவற்றையும் முன்னாக சென்றேத்தி இவர்கள் இருவரும் சென்று போற்றி பரவி முதல்வன் தாள் தொழுவதற்கு அந்த பகுதியில உள்ள மக்களை வந்து இறைவனோட திருவடியை தொழை செய்வதற்கு பொன்னாறு மணிமாட பூம்புகழூர் தொழுது வருகின்றார். பூம்புகழூர்ல போய் இறைவனை வந்து தொழுது வேண்டி அருள் பெற்று விடை கொண்டு அந்த தளத்திலிருந்து போகிறார்கள். இது திருஞான சம்பந்த புராணத்துல அற்புதமாக விரித்துரைக்கப்பட்டது. என்னன்னா, ஞான சம்பந்தரும் நாவுக்கரசரும் புறப்படுகிறார்கள். ரொம்ப பெரிய நயம் வாய்ந்த ஒரு செய்தி இது. நாவுக்கரசர் வந்து நடந்து செல்லும் பொழுது ஞான சம்பந்தர் என்ன பண்றாரு, நம்ம எப்படி இவர் நடந்து வரும்போது பல்லக்கில் ஏறி வருவது என்று ஒரு உணர்வு தோன்ற தாங்கள் அவரோட நடந்தே போறாரு. ஞானசம்பந்த பெருமான் நாவுக்கரசரோட நடந்தே புறப்பட்டு கொஞ்சம் தூரம் போனோம்னு நாவுக்கரசர் சொல்றாரு, இறைவன் நித்தனார் உங்களுக்கு அருளியது அருட்கொடையாக அருளியது இந்த சிவிகை. நீங்கள் சிவிகை மீதுதான் ஏறி வர வேண்டும், நான் நடந்துதான் வருவேன் என்று சொல்றார். அப்ப என்னன்னா, ஞானசம்பந்தரால தவிர்க்க முடிய பெரியவர் அவர் வந்து உரை செய்கிறார். அவர் சொல்வதும் உண்மை. என்ன காரணத்தால் இறைவன் இப்படி எல்லாம் செஞ்சிருக்காருன்னு தெரியல. அப்ப என்ன செய்யறாருன்னா,
அவரோட அவர் கீழே நடந்து வரும்பொழுது தான் வந்து பல்லக்கில் சிவிகையில் போவது அவளது உகந்தது அல்ல என்று உணர்கிறார். உணர்ந்து விட்டு நாவரசர் சொல்றாரு, நீங்கள் ஒவ்வொரு பதிக்கும் முன்னதாக செல்லுங்கள், நான் எங்கு சென்றிருக்கிறேன் என்று நான் வினவி அறிந்து கொண்டு தொடர்ந்து பின்னால் வருகிறேன் என்று சொல்லி அப்படி செல்லும் பொழுது அம்பர் மாகாளம் செல்கிறார்கள். அம்பர் மாகாளத்தில் ஞானசம்பந்த பெருமான் 2 திருப்பதியும் பாடியிருக்காரு. நம் காளி ஏத்தம்னு சொல்லியிருக்காரு. காளியால் போற்றி பரவப்படும்னு சொல்லி அம்பர் மாகாளத்தில் பாடியிருக்காரு. அம்பர்லையும் பாடி கோச்சங்கனோட சிறப்பெல்லாம் கோத்து திரு அம்பர் அந்த திருத்தலத்திலையும் ஞானசம்பந்தர் பாடியிருக்காரு. நாவரசர் அங்க பாடியதாக நமக்கு அங்க பாடல்கள் கிடைக்கல. அங்க சென்று வணங்கி ஆமா திருநிலனுக்கு அடிகள் சிறு தொண்டர் முருகனார் பெருநேர்மை அடியார்கள் பிறரும் விடை கொண்டியாக அவர்களுக்கெல்லாம் விடை கொடுத்து உங்கள் தங்கள் தங்கள் தளத்திற்கெல்லாம் சென்று விடுங்கள் என்று சொல்கிறார். 246வது பாட்டு. ஒரு நீர்மை மனைத்துடைய பிள்ளையார் உடன் அரசும் இருவரும் ஒரு நீர்மை மனத்துடையவர்கள் திருநாவுக்கரசு பெருமானும் வருநீர் செஞ்ச கறந்தார் திரு அம்பர் எய்தினார். முதல்ல அப்பர் பெருமான் அந்த திருஞான சம்பந்தர் வரலாற்றில் அப்படி வருது. அவர் போய் அங்க சேர்ந்து அங்க வழிபட்டு கொண்டிருக்கிறாரு. இவர் முதல் நாள் போனா மறாவது நாள் என்னன்னா அப்பர் பெருமான் வந்த உடனே ஞான சம்பந்தர் வந்திருக்காருன்னா அந்த ஊர்லாம் எப்படி எல்லாம் அலங்கரிப்பாங்க பாருங்க. இப்படியே நடந்திருக்கு. திருமறைக்காடு போகும் வரையில அப்பர் பெருமான் முன் செல்ல இவர் பின் செல்வ அப்படி நடந்திருக்கு. திரு அம்பர்ல வணங்குறாரு. இங்க நாவரசர் பதிகம் இல்ல. செங்குமுத மலர்வாவி தெற்கு குமுதம்னா அல்லி மலர்னு சொல்லுவாங்க. தாமரைன்னு எடுத்துக்கலாம். சிவந்த அல்லி மலர்னு வச்சுங்களேன். தாமரை மலரும் எடுத்துக்கலாம். மலர்வாவி அந்த தடங்கள் அந்த குளங்கள் இருக்கக்கூடிய திருக்கடையூர்ல அணைந்து அள்ளி பொங்கிய வெங்கூற்றடர்த்த பொன்னடிகள் தொழுதேத்தி கூற்றுவனை மார்க்கண்டையருக்காக உதைத்த பொன்னடிகள் இல்லையா, அதை அங்க தொழுதேத்தி அங்க இதுல என்ன முக்கியமானா பல யுகங்கள் இந்த உலகங்கள் இருப்பதும் தோன்றுவதும் அழிவதும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கோடி ஆண்டுகள் இந்த இதை நீடிக்கலாம். அப்புறம் இங்க அறமெல்லாம் தாழ்ந்ததுக்கு அப்புறமா இறைவனால் அழிக்கப்பட்டு மீண்டும் தொடக்கப்படலாம். ஒவ்வொரு யுகத்திலையும் இந்த நிகழ்வுகள் அற்புத நிகழ்வுகள் காலனை அடர்த்தது இந்த அட்ட வீரட்ட நிகழ்வுகள்லாம் இருக்கு பாருங்க. ஒவ்வொரு யுகத்திலையும் மீள மீள நடந்திருக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா வீழிமழையில அதை போல ஒரு அடியாருக்காக காலனை உதைத்த வரலாறு இருக்கு. திருவங்காட்டுல 2 முறை நிகழ்ந்ததாக சொல்கிறார்கள். அதுபோல இங்க இது நம்ம கந்தபுராணம் படித்தோம்னா அங்க காசியில மணிகர்ணிகையில நடந்ததாக அந்த வரலாறு வருகிறது. இங்க திருக்கடவுர்ல நிகழ்ந்ததாக நம்ம ஆச்சாரியர்கள் இருக்காங்க. 3 ஆச்சாரியர்கள் அதை சொல்றாங்களே, அதை நம்ம பார்க்கணும்ல. அப்புறம் சொல்லியிருக்காரு ஞானசுந்தரம் சொல்லியிருக்காரு. சுந்தரமூர்த்தி சாமியிலும் தங்களுடைய பதிகத்துல விட்டு காலனை கடந்த அந்த வரலாற்றை இங்க திருக்கடவுர்ல சொல்லியிருக்கிறார்கள் பொழுது இந்த தளத்திலேயும் அந்த நிகழ்வு நடந்திருக்கு. ஒவ்வொரு யுகத்திலையும் நடக்கக்கூடியது என்று நாம அப்படி எடுத்துக்கணும். அங்க என்ன அதுல அப்படி சொல்றாங்கன்னா அப்படிலாம் சிந்திக்க கூடாது. ஒரு யுகம் ஒரு காலகட்டத்தில் இறைவன் அங்காங்கே இதை இந்த நாடகத்தை நிகழ்த்தி அருள் இருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். திருக்கடவுர் அணைந்தருளி பொங்கிய வெங்கோற்று அடக்க பொங்கிய அடியார் மேல பொங்கி அவனுடைய உயிரை பறிக்க வந்த அந்த வெம்மையான அந்த கூற்று உணவு உதைத்து உருட்டிய பொன்னடிகள் தொழுதேத்தி அந்த திருவடிகளை தொழுதேத்தி குங்கிலிய கலையினார் திருமிடத்தில் குறைவறுப்ப அங்கு அவர்பால் சிவனடியார் உடன் அமுது செய்தார்கள். குங்கிலிய கலைநாயனாரோட இல்லத்துல அவர் பெரிய மாளிகையில ஆயிட்டு வறியவராக இருந்தார். எல்லா செல்வத்தையும் அந்த குங்கிலியம் போடு அந்த பணியிலேயே எல்லாத்தையும் செலவிட்டார். எல்லாவற்றையும் இழந்து விட்டார். மனைவியோட தாலி இருக்கு, இதை கொண்டு பிள்ளைகள்லாம் பசியா இருக்கு, உறவினர்கள்லாம் பசியா இருக்காங்க, இதை விட்டு நீங்க பொருள் கொண்டு வாருங்கள் என்று மனைவி அனுப்ப எதுக்க குங்குளிய மூட்டை வந்தோம்னா அதை பணம் கொடுத்து இந்த தாலியை கொடுத்து வாங்கிட்டு ஆஹா இது பெருஞ்செல்வம்னு சொல்லி எங்க கோயிலில் வைக்கிறார். அப்பதான் இறைவன் அவருக்கு அரும்பெரும் செல்வங்கள்லாம் கொடுத்து மாளிகையாயிடுது. எண்ணரும் பெரும் செல்வங்களை எல்லாம் அவருக்கு கொடுப்பதாக அந்த வரலாறு. அதுக்கப்புறம் திருப்பனந்தாள்ல போய் சாய்ந்திருந்த தடாதகை பிராட்டியாருக்காக சாய்ந்திருந்த அந்த திருமேனியை கழுத்தில் கயிறு கட்டு வருத்தி நிமிர்த்த வரலாறு. அதன் பிறகு மீளவும் அவர் திருக்கடவுர் வந்த பிறகு நாவுக்கரசரும் ஞானசம்பந்த பெருமானும் திருக்கடவுர் அங்க செல்லும் போது எதிர்கொண்டு வரவேற்று அவர்களை இறைவனை தொழ வைத்து தனது இல்லத்தில் அவருக்கு திருவமுது செய்ய வைக்கக்கூடிய அந்த பெரும்பேறு அந்த குங்கிலிய கலை நாயனருக்கு கிடைக்குது.
அங்க திருக்கடையூர்ல வந்து 4வது திருமுறையில 2 பதிகமும் 5வது திருமுறையில ஒரு பதிகமும் பாடியிருக்காரு. திருக்கடவுர் மயானத்துல 5வது திருமுறையில ஒரு பதிகம் பாடியிருக்காரு. ஒவ்வொரு பாடல் நாம வந்து பார்ப்போம். அதோட அற்புதம் கருதி ஒவ்வொரு பாடலாவது நாம் வந்து பார்ப்போம். கடவுர் வீரட்டம். கடவுர் வீரட்டத்துல ஒரு 6வது பாடல், விடுத்த மால்வரை விண்ணுற வாணையார். விண்ணுற நிற்கக்கூடிய பெருமான், மலைகளை எல்லாம் கடந்து விண்ணுற நிற்கக்கூடிய பெருமான். தொடுத்த மால்வரை தூய தோர் ஆணையார். அந்த இதற்கு வந்து பொருள் 6வது பாடல். விடுத்த பெரிய மலையை விண்ணுற நிமிர்க்கும் ஆணையார். ஆணையார்னா ஆணை போன்ற வலுவுள்ளவர் என்று இந்த இடத்துல ஆணை போன்ற வலுவுடையவர் என்று இந்த இடத்துல வந்து சுட்டப்படுகிறார். தொடுத்த பெரிய மலை தூய்மையாக உடைய ஆணையார். பெரிய மலைகள் எல்லாம் இருக்கக்கூடியவர், அடுக்கு எல்லாருமே கூடிய குன்றம் எல்லாம் உடையான் கொடுமோக்கிடமா என்று ஞானசம்பந்தர் பார்ப்பார். எந்த குன்றத்திலேயே இருக்கிறவர் சிவபெருமான் தான் சொல்வார். கடுத்த காலனை காய்ந்ததோர் ஆணையார். கடுத்தது இந்த காலனை அந்த மார்க்கண்டேயனை பிடிக்கவரை காலால் உதைத்து சாடிய அந்த ஆணையார், ஆணை போன்றவர். கடுத்த வானை கண்டீர், அப்படி சினந்து காலனை வென்ற ஆணையார் அங்கு கடவுரில் இருக்கிறார் என்று அந்த ஒரு பாடல்ல அவர் அங்க சுற்றுறாங்க. அடுத்து கடவுர் மயானத்துல ஒரு பாடல்ல பார்க்கலாம். ஆமா, குழைகோல் காதினர் கோவண ஆடையினர். குழையை காதில் அணிந்திருப்பவர், கோவணை ஆடை அணிந்திருப்பவர். உழையர் மான்குட்டி அணிந்திருக்கிறவர் தாங்கிய கடவுர் மயானத்தார். கடவுர் மயானத்தில் இருக்கக்கூடியவர். அது பின்னாலேயே திருக்கடையூரிலிருந்து அந்த கீழராஜகோபுரம் வழியா திருக்கடையூர் ஆலயத்துக்கு உள்ள போறோம். அது மேலராஜகோபுரத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் கிழக்க கடற்கரையை ஒட்டி திருக்கடையூர் மயானம் இருக்கு. அங்க பக்கத்துல உள்ள தீர்த்த குளத்துல இருந்து தான் மார்க்கண்டேயர் தீர்த்தமா ஏதோ சொல்லுவாங்க. அங்கிருந்து தான் நித்தமும் வண்டியில தீர்த்தம் எடுத்துட்டு வந்து இங்க அமிர்த கடேஸ்வரருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. ஒரு அற்புதமான தலம். திருக்கடவுர் தலம் எவ்வளவு பெருசு இருக்கோ அவ்வளவு பெருசு இருக்கு. இது பலருக்கு தெரியாது. தயவு செஞ்சு போங்க. அங்க முறையான பூஜைகளே கிடையாது. அங்க இருக்கக்கூடிய ஒரு சிவாச்சாரியார் குடும்பம் தான் அதை தனியாக எடுத்து அவர் குடமுழுக்கம் அவர்கள் செஞ்சார்கள். முத்துக்குருக்களோட சகோதரர், எனக்கு திடீர்னு பேர் நினைப்பு வரல, அந்த குடும்பத்தார் தான். அவர்கள் சொந்த முயற்சியில, அது அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிறது, அவர் சொந்த முயற்சியில அந்த பூஜைகளை வந்து செய்து வருகிறார். இயன்றவரை செய்து வருகிறார். ஒரு வருவாயும் இல்ல, ஒரு விளம்பரமும் இல்ல. எல்லாமே திருக்கடையூரோட போய் அப்படி திரும்பி வருகிறார்கள். கண்டிப்பாக திருக்கடையூர் செல்பவர்கள் திருக்கடையூர் மயானத்தை தரிசிச்சுட்டே வரணும். 3 பாடல் பெற்ற தலம். ஞானசம்பந்த பெருமானும் ஆசை தீர கொடுப்பார் அலங்கல் விடைமேல் வருவார்னு பாடியிருக்காரு ஞானசம்பந்த பெருமான். அதே விடைமேல் வருவார்னு சுந்தரமூர்த்தி சாமியிலும் பாடியிருக்காரு. ஆசை தீர கொடுப்பார். அது அதிக இடத்துல சொல்ல. யார் ஆசை தீர? இறைவனோட ஆசை தீரையா நம்ம ஆசை தீர? ஆசை தீர கொடுப்பார் அலங்கல் விடைமேல் வருவார், பேச வருவார் ஒருவர் பெரிய பெருமான் அடிகள் என்று அப்படி வந்து ஞானசம்பந்த பெருமானால போற்றி பரவப்பட்டதனும். ஆசை தீர அருள் நல்கிய செல்வத்தன்னு திருக்கருகாவூர்ல தான் பாடுறாரு. நிறைய இடங்கள்ல இருக்காது. அப்படி உங்களுக்கு வந்து ஆசை தீர, உங்க ஆசை தீர பொருள் வேண்டும்னா திருக்கடையூர் போய் வணங்குறவங்க திருக்கடையூர் மயானத்தையும் சென்று வணங்கி வாருங்கள் என்று இந்த நேரத்தில் கூறிக்கிறேன். குழைகோல் காதினர் கோவண ஆடையர். உழையர் தான் இதுல கையில மான் மரியை ஏந்திருக்கிறவர். கடவுர் மயானத்தார் பழையதம் அடியார் செய்த பாவமும் பிழையும் தீர்ப்பர் பெருமான் அடியார். பழவடியார்கள்லாம் இருக்காங்க பாருங்க, அவர்கள் செஞ்ச பழவடியார்கள் தவத்தால் உயர்ந்தவர்கள் என்று பொருள், வேற ஒன்றும் இல்லை. இப்ப வந்து பாத்தீங்கன்னா வழி வழியாக பல வழிமுறையாக பல வம்சா வழியாக பல ஜென்மங்களாக தலைமுறைகளாக சிவத்தை வழிபட்டவர்களாம் இன்னைக்கு விலகி போயிட்டான். சாமி விலகிட்டார். என்ன காரணம்னே நமக்கு தெரியல. அவர்களெல்லாம் புறந்தள்ளி விட்டார். அந்த பெருமை மிகு அந்த குடியில் இருந்தவங்க இவங்க பெற்றோர்கள், பெற்றோரோட பெற்றோர்கள், அவர்களெல்லாம் மிகவும் உயர்ந்த நிலையில சிவபெருமானுக்கு அப்படி தொண்டு செய்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள்லாம் சிவத்தை இவன் கைவிட்டார்களா, இவரை சிவன் கைவிட்டாரா, பொருளே புரியாம நாங்கள்லாம் வந்து வியந்து கொண்டு இருக்கிறோம். எந்தவித அடிப்படையே இல்லாத பல குடும்பத்தை சேர்ந்தவர்களை சிவபெருமான் ஆட்கொண்டு இருக்கிறார். அது வந்து ஒரு வியப்புக்குரியது இல்லையா? அப்ப என்னன்னா பழ அடியார்னா
பழைய அடியார் இல்ல. ஒரு நிமிடத்துல கூட நீ வந்து ஓரிரை கோட்பாட்டுல வந்துட முடியும். நேற்று வரை நீ என்ன செய்யோ அதெல்லாம் தூக்கி எறி. இன்று முதல் சிவனுக்கு ஆட்படு. இன்று முதல் சத்தியத்தில் நில்லு. சத்தியத்தில் நில்லு, வாய்மையில் நில்லு, மனசை தூய்மையாக்கு, சிவத்துக்கு சிந்தையில் இடம் கொடு. இன்றே நீ வந்து அடைந்து விடலாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டாம். குழைகோல் காதினர் கோவனாடையர் உழையர் தான் கடவுரில் மயானத்தார் பழைய தம்மடியார் செய்த பாவமும் பிழையும் தீர்ப்பர் பெருமான் அடிகளே என்று அங்க ஒரு திருப்பதியத்தை அற்புதமாக பாடியிருக்காரு. அடுத்தது என்ன சொல்றாருன்னா, இங்க சேக்கிழார் பெருமான் அமுது செய்தார்கள். அங்க அமுது செய்து விட்டு அடுத்தது என்ன பண்றாங்கன்னா இதுக்கு போறாங்க. திரு ஆக்கூர் தான் தோன்றி மாடம். ரெண்டு பேருமே ஆக்கூரில் தான் தோன்றி ஈசனாரே, ஆக்கூரில் தான் தோன்றி அப்பனாரேன்னு ரெண்டு பேருமே ஞானசமுதரும் சரி நாவுக்கரசர் பெருமானும் சொல்லி தான் தோன்றின்னு பாடியிருக்காங்க. அந்த லிங்க திருமேனியில சதாசிவமூர்த்தியில மேல ஒரு பிளவு இருக்கும், நான் பார்த்திருக்கேன். சிறப்புல நாயனாரோட அவதாரத்திலும் ஒவ்வொரு ஆண்டும் விழா வேணும் தவறாமல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளாக அந்த கார்த்திகை மாசம் அந்த விழா வரும். அந்த விழாவை நான் கலந்து கொண்டு இருக்கேன். 1000 பேர்களுக்கு அன்னமளிக்கக்கூடிய விழா நடக்கும். அங்க ஒரு அற்புதமான ஒரு திருக்கூட்டம். மயிலாடுதுறை முருகானந்தம் என்பவர் அப்ப வந்து யாருமே போக மாட்டாங்க, அந்த 5-6 பேர் தான் போவாங்க. ஒரு 27 ஆண்டுகளுக்கு முன்பு மயிலாடுதுறையிலிருந்து முருகானந்தம் என்ற ஒரு அன்பர் போய் அங்கே உள்ள சிறுவர்கள், அங்கே உள்ள சிறு பெண்கள், குழந்தைகள், பெரியோர்களை எல்லாம் சந்தித்து அவர்களை எல்லாம் இணைத்து சனிக்கிழமை வார வழிபாடு என்று ஒன்றை ஏற்படுத்தி அது இன்றளவும் தொடர்ந்து நடக்கிறது. எந்த சனிக்கிழமை வேணாலும் போங்க, மாலையில 6 மணிக்கெல்லாம் அந்த குழந்தைகள் பெரியவர்கள்லாம் ஒரு 40 பேர் கிட்டத்தட்ட வந்து வாசல்ல உள்ள ராஜகோபுரத்திட்ட உள்ள விநாயகரை வணங்கிவிட்டு அதை சுற்றி வந்து திருத்தொண்ட தொகையோ சிவபுராணமோ பாடிட்டு ஒவ்வொரு சன்னதியா வணங்கி மேல வந்து இறைவனை வணங்கிவிட்டு அம்பிகையை வணங்கிவிட்டு அப்புறம் வந்து நேரடியாக நடராஜர் மண்டபத்துக்கு நேராக முழுவதுமாக வீழ்ந்து வணங்கி அந்த வழிபாடு செய்வார்கள். யாரோ அங்க உள்ள பெரியவர்கள் ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ இறைவனோட பெருமையை உரையாற்றுவார். அப்படி வந்து சிறப்பாக நடத்திருக்கு. அந்த திருத்தலத்திற்கு இப்ப அதான் தான் தோன்றி மாடம் என்றே பேசியிருக்கார்கள். வேளாளர் என்பவர்கள் வல்லன்மையால் மிக்கிருக்கும் தாளாளர் ஆக்கூரில் தான் தோன்றி மாடமே ஞானசம்பந்தர் இன்மையால் சென்று இறந்தார்க்கு இல்லை என்னாது ஈந்து உவக்கும் தன்மையார் ஆக்கூரில் தான் தோன்றி மாடமே. சிறப்புலி நாயனார் இன்மையால் சென்று இறந்தார்க்கு பிச்சை கேட்டவங்களுக்கு இல்லை எனாது ஈந்து உவக்கும் ஈந்து மகிழக்கூடிய தன்மையார்கள் உவக்கும் தன்மையார் வந்து இருக்கக்கூடிய இடம் சொல்லி தான் தோன்றி மாடமே என்று அப்படி சிறப்பிச்சிருக்காரு. அங்க என்னன்னா சீர்மண்ணும் திருக்கடவுர் திருமயானமும் வணங்கி ஏர்மண்ணும் இன்னிசை பலபாடி நிறைய திருப்பதிகங்கள்லாம் பாடியிருக்காரு. இனிது அமர்ந்து அங்கு விரும்பி கொஞ்ச நாள் தங்கியிருந்து கார்மண்ணும் கரைக்கண்டர் கழலினைகள் தொழுது அகன்று அங்க போய் இறைவனை வீரட்டத்தில் வந்து தொழுது அங்கிருந்து அகன்று தேர்மண்ணும் மணிவீதி தேர்கள்லாம் சுற்றி வரக்கூடிய மணி வீதியுடைய திரு ஆக்கூர் சென்று அடைந்தார். இப்ப தேர்லாம் ஓடுற அளவுக்கு அங்க வீதி இல்ல, எல்லாமே குறுகி அவரவர்களும் ஆக்கிரமித்து இப்படி பல ஊர்களில் தேரோடும் வீதிகள் மக்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. என்ன பண்ணுவான்னா ஒருத்தன் ஆளுங்கட்சியா இருக்கும் பொழுது அவன் வீட்டுக்கு முன்னாடி ஒரு 10 அடி அகலத்துக்கு ஒரு கீத்து கோட்டா மாறிக்க முன்னாடி போடுவாங்க ஷார்க் மாறிக்க கார் நிறுத்துறதுக்கு. அடுத்தது என்ன பண்ணுவான், கொஞ்ச நாள் கழிச்சு அதை வந்து ஒரு ஷீட்டு போட்டு விட்டுருவான். அப்புறம் லேசா செவரு எடுப்பான், 2 பக்கமா ஒரு சுவர் எடுத்துருவான். அவன் தொலைஞ்சி அடுத்த கட்சி ஆட்சிக்கு வந்தோன்னா அவன் என்ன பண்ணுவான், அவன் அதை போல செய்வான். இப்படியே பண்ணி பல தளங்கள்ல என்ன பண்ணிருக்கான், 4 வீதிகளில் வந்து போட்டி போட்டுக்கிட்டு உள்ள வந்திருக்கான். அப்புறம் பக்கத்துல சாதாரணமா இருக்கிறவன் இருக்கான் பாருங்க, அப்படி அடைச்சுக்குவான். ஒரு ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா சன்னதி தெருவிலே உள்ள வந்து ஆர்சிசி கட்டடம் கட்டிருக்கான். சன்னதியில ராஜகோபுரத்துக்கு நேரம் இருக்கிற சன்னதி தெரு என்ன அளவுன்னா ராஜகோபுரத்தோட அடிப்படை அளவு இருக்கு பாருங்க, அதுல இருந்து ஒரு 2 அடி அகலத்துக்காவது வெளிப்புறமாக அந்த அகலத்துக்கு இந்த சன்னதி தெரு வரணும். சன்னதியே வந்து மறைச்சி கட்டடங்கள் கட்டி இப்படி எல்லாம் இருக்கு. என்ன காரணம்னா நமக்கு ஈர்ப்பு இல்லை. நமக்கு வந்து அரசுல வந்து அரசு வந்து நிர்வகிக்க கூடாது இந்த கொள்கையை வாயால சொல்லி என்ன புண்ணியம், உனக்கு உடைய அரசை நீ தேர்ந்தெடுத்துக்கிற வரைக்கும் நீயே ஆள்வதற்காக அடியார்களே ஆள்வதற்கு நீ வர வரையிலும் நீ இப்படியே புலம்பிக்கிட்டே தான் இருக்க வேண்டும். எந்த செயல்பாடும் நடக்காது. இதெல்லாம் வந்து சிந்திச்சு பார்க்கணும். இதெல்லாம் இறைவனோட திருவருள். உனக்கு அதெல்லாம் கிடையாது, அந்த புண்ணியமே கிடையாது. இந்த மக்களுக்கு இந்த கலியுகத்துல நமது ஆலயங்களை நாமே வந்து கட்டி ஆள வேண்டும், நிர்வகிக்க வேண்டும் என்ற ஒரு உரிமையை பெறுவதற்கு என்னன்னு மரியை உபயோகப்படுத்தணும். அப்ப வந்து நாம் வந்து ஆளணும். நாம் ஆளணும்னா நம்ம என்ன செய்யணும்,
எந்த இயக்கத்தை நம்ம வந்து சார்ந்து இருக்க வேண்டும் என்ற அறிவு கூட இல்லைன்னா இந்த மக்களை என்ன செய்ய முடியும்? எதற்காக சும்மா ஆலயங்களை வந்து அரசு ஒப்படைக்கணும் சும்மா கத்தி என்ன ஆக போகிறது? நீங்க ஏதாவது ஒரு தீர்மானம் போட்டிருக்கானா? இத்தனை இது இருக்கு இல்லையா, மன்றங்கள் இருக்க, ஆலயங்களே வந்து அரசு அடியார்களிடமே மக்களிடமே ஒப்படைப்போங்கிற கட்சிக்கு தான் ஓட்டு போடுவோம்னு எங்காவது தீர்மானம் போட்டிருக்காங்கன்னா எந்த வித சிந்தனையும் இல்ல. சுயநல வழிபாடு கருவேப்பிலை ஆக இறைவனை பயன்படுத்தி காரியானவன மறந்து விடக்கூடிய சுயநல வழிபாடாக இந்த மக்கள் இருக்காங்க. சிந்தை ஆற்றலே கிடையாது. கழனிகள் தொழுகின்ற தேர்மண்ணும் மணி வீதி, அப்படிப்பட்ட தேரோடும் வீதியா இருந்திருக்கு. இன்னைக்கு எங்க இருக்குன்னு தெரியல. மிகவும் குறுகிவிட்டது, குறுகிவிட்டன. மணியாக்கூர் சென்று அடைந்தார். அங்கு போய் சென்று அணைகிறார்கள். சார்ந்தார்தம் புகலிடத்தை தாண்டோன்றி மாடத்து. யார் வந்து சார்றார்களோ அவருக்கு புகலிடமாக இருக்கக்கூடிய அந்த ஆக்கூரில் தாண்டோன்றியாக எழுந்தரில் இருக்கக்கூடிய மாடத்து கூர்ந்தார்வம் உரப்பணிந்து கூர்ந்து அதை வந்து நோக்கி அந்த இது பாத்தீங்களா, சதாசிவ மூர்த்தியில மேல பிளவு இருக்குன்னு பாருங்க. அந்த காலத்திலேயே இருந்திருக்கு. அதனாலதான் 2 பேரும் பாடியிருக்காங்க. அதுக்கு ஒரு பின் வரலாறு ஒன்று இருக்கிறது. அது தனியாக நான் உரைக்க வாய்ப்பு இருந்ததுன்னா அதை சொல்றேன். கூர்ந்தாரும் உரப்பணிந்து கோதில் தமிழ் தொடை புனிந்து ஞானசம்பந்த பெருமானும் பாடியிருக்காரு, அப்பர் பெருமானும் பாடியிருக்காரு. அற்புதமான திருத்தாண்டகம் ஒன்று பாடியிருக்காரு. வார்ந்தாடும் சடையார் பதிபலவும் வணங்கி, அங்கிருந்து பல பதிகளையும் வணங்கியுடன் சேர்ந்தார்கள் தம்பெருமான் திருவழி மேலையினை. இப்படி சொல்லும் பொழுது என்னன்னா, விரைவுபடுத்தி சேக்கிழார் போகும்போது பல இடங்களில் சேக்கிழார் மேல எல்லாம் கூட எனக்கு வருத்தம் உண்டு. என்னன்னா, இந்த புராணத்தை இன்னும் விரித்து பேராசையால் ஏற்பட்ட வருத்தம். இடையில வந்து பாருங்க, திருமீச்சூர் வந்து பாடியிருக்காரு, ஞானசமுத்திரம் பாடியிருக்காரு, முதன்மை கோயில ஞானசமுத்திரம் பாடியிருக்காரு, அங்க உள்ள இளங்கோயில நாவுக்கரசர் பாடியிருக்காரு. அதை கூட விட்டுட்டு திருப்பாம்பரம் போய் பாடியிருக்காரு ஞானசம்பந்தர். இப்ப மீச்சூர்ல பாடினதை குறிக்கணுமா வேண்டாமா? அப்ப வந்து ஏதோ ஒரு விரைவாக போகும்பொழுது இது போல நிறைய இடங்கள்ல மிக விரைவா போயிட்டாரு. இன்னும் ஒரு ஏன் இப்ப 4000 சொச்சம் பாடலா இருக்கிறது ஒரு 7000 சொச்சம் பாடலா பாடி இருக்க வேண்டியது என்ன சேக்கிழார் பெருமான்? நமக்கு அருள் இல்லை, நமக்கு தவம் இல்லை. அதே போல அங்க வழிவளத்துல பாடி இருக்கிறத பார்த்தா ஏதோ ஒண்ணு இறைவன்ட்ட வந்து வேண்டுவது போல இருக்கும். தாயும் நீயே தந்தை நீயே சங்கரனே அடியே ஆயும் நண்பால் அன்பு செய்வான் ஆதரிக்கிறது ஒன்று உள்ளம் ஆயமான காயந்தனல் ஐவர் நின்று ஒன்றல் விட்டார் மாயமே என்று அஞ்சுகின்றேன் வழி. அந்த பதிகம் முழுவதும் வந்து ஒரு அற்புதமான பதிகம். அங்கிருந்து வழிவளம் தொழுது அப்புறம் திருக்கோளை கோலிலி பெருமானை தொழுது திருவாரூர் அடைந்தார்னு ஒரே வரியில் போகும்போது ரொம்ப மனசுக்கு அப்படிப்பட்ட திருப்பதிகங்கள். அது ஏதோ ஒரு விரைவு, அது இறைவனோட திருவருள். நாம வந்து எதுவுமே சொல்ல முடியாது. இருந்தாலும் உள்வருத்தத்தை நம்ம வந்து அந்த உணர்ச்சியை வந்து பகிர்ந்து கொள்கிறேன், அவ்வளவுதான். அப்ப மீயச்சூர் இளங்கோயில வந்து பாடியிருக்காரு. இப்ப ஆக்கூர்ல தாண்டோன்றி மாடத்துல பாடின ஒரு பாட்டை மட்டும் பார்த்துருவோம். ஒரே ஒரு திருத்தாண்டகம், 8வது பாட்டு. கண்ணார்ந்த நெற்றி உடையார் போலும். திருத்தாண்டகம் மிகவும் எளிமை. நாம் படிக்க ஆரம்பிக்கும் பொழுது திருத்தாண்டகங்கள்லாம் படிங்க. கண்ணார்ந்த நெற்றி கண் திளைக்குமாறு உள்ள நெற்றி உடையார் போலும் காமனையும் கண்ணழலால் காய்ந்தார் போலும். இது வந்து வீரட்டம். உண்ணா அருணஞ்சம் உண்டார் போலும் தியாகம். ஊழித்தி அண்ண ஒளியார் போலும் பரத்துவம். தீ அண்ண ஒளி, அதாவது ஊழித்தீன்னா உலகமே எல்லாமே அழிஞ்சு போனா எப்படி ஒரு ஒளியா இருக்கும், தீயா இருக்கும், அப்படி இருக்கக்கூடியவருங்கிறார். 8000 கோடி பேரர் போல. 1000 பேர்னு சொல்லி ஞானசம்பந்தர்லாம் இருக்காரு. தலைவர் 510 பேருடைய பெருமானார் பெருவேலூர் பெரியார்னு சொல்லியிருக்காரு. பேரும் 1000 உடையார்னு சொல்லி வாழ்குழிப்புத்தூர்ல ஞானசம்பந்தர் சொல்லியிருப்பாரு. 8000 கோடி பேரர் போலும். 8000 கோடி பேர்னா என்ன சொல்றோம்? உலகத்துல உள்ள அத்தனை சொற்பதங்களும் தாண்டி அவ்வளவு பேர் உடையவர். என்ன பேர் வச்சு இறைவனை ஈசனை அழைக்க முடியும்? 8000 கோடி பேரர் போலும் ஏறேறி செல்லும் இறைவர் போலும். கடகரியும் பரிமாவும் தேரும் உகந்த ஏறாவே இடபத்தில் ஏறி போகக்கூடிய இறைவர் போலும். அண்ணாவும் ஆரூரும் மேயார் போலும் ஆக்கூரில் தாழ்ந்தோன்றி அப்பனாரே. அண்ணாமலையிலையும் ஆரூர்லயும் இருக்கிறவர் போல் இருக்கு. இந்த ஆக்கூர்ல தாழ்ந்தோன்றி அப்பரா இருக்கக்கூடிய அந்த கைலாய மலையார்னு சொல்லியிருக்காருங்க. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு திருத்தாண்டகத்தை அங்க பாடிட்டு போறாரு. அடுத்தது மீயச்சூர் போறாரு. மீயச்சூர்ல வந்து அந்த ஒரு பாடல் நம்ம வந்து பார்க்கணும். திருமீச்சூர்ல ஒரு இளங்கோயில் இருக்கு. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, முதன்மை கோயில் இருக்கும் பொழுது அதை மாத்தி கட்டும் பொழுது அந்த இறைவனெல்லாம் தனியாக எழுந்தருளை செய்து இளங்கோயில் என்று சொல்வார்கள் என்று சொல்றாங்க.
அந்த கோயில் அப்புறம் அதே வந்து நிரந்தரமாக இருந்து விட்டது. முதன்மை கோயிலும் அங்க இருக்கு. அற்புதமான மீயச்சூரை பத்தி உங்களுக்கு லலிதாம்பி வந்து சிறப்பாக வழிபாட்டுக்கு உள்ளது. இது லலித சகஸ்நாமம் அங்குதான் உருவானது என்று ஒரு பெருமையாக எல்லோரும் வந்து வணங்குவார். மிகவும் சீராக திருப்புகலூர் ஆதீனகரத்தால வேளாக்குறிச்சி ஆதீனத்தால மிகவும் சிறப்பாக குடமுழுக்கெல்லாம் செய்து சீராக நன்றாக வைத்து நிர்வாகம் செய்யப்பட்டு வருகிறது. அந்த ஆலயத்தை கண்டிப்பா பேரளங்கிற ஒரு நகரத்துக்கும் பக்கத்துல 1 கிலோமீட்டர் மேற்கு அந்த தலம் அமைந்திருக்கிறது. அங்க என்ன பண்றாரு, தோற்றும் கோயிலும் தோன்றிய கோயிலும் ஏற்கனவே வந்து தோற்றுவிக்கப்படாத நாம வந்து கட்டக்கூடிய கோயிலும் ஏற்கனவே தானாகவே தோன்றிய சிவபாக கோயிலும் வேற்று கோயில் பலவுல ஏகப்பட்ட ஆலயங்கள் இருக்கியா இறைவனுக்கு அப்படிங்கிறார். மீயச்சூர் கூற்றம் பாய்ந்த மீயச்சூர்ல கூற்றத்தை வந்து அடர்த்தாரு பாருங்க திருக்கடையூர்ல அந்த இறைவன் குளிர்பொன் சடையரர் கேற்ற கோயில் கண்டீர் இளங்கோயில். அந்த குளிர்பொன் சடையர கங்கையை வைத்திருக்கக்கூடிய இறைவருக்கு ஏற்ற கோயில் காண்க இளங்கோயிலுங்கிறாரு. வந்தனை அடைக்கும் அடித்தொண்டர்கள் பந்தனை செய்து பாவிக்க வந்து அணைந்து இந்த தொண்டுகள்லாம் செய்யக்கூடிய அடியவர்களுக்கெல்லாம் பந்தத்தை வந்து தான் மேல் வந்து பந்தத்தை கொடுத்து ஒளியியல் பந்தத்தை விடுத்து அருளக்கூடிய அவர்களெல்லாம் பாவிக்க அவர்களுக்கு வந்து உதவி நிற்கக்கூடியவர். சிந்தனை திருத்து திரும்பி வச்ச எந்தமே உடையார் இளங்கோயில். எந்தமே உடையார் ஆகிய இறைவன் இந்த இளங்கோயில அவர் எப்படிப்பட்டவர்னா சிந்தனை திருகளாகிய சிந்தை திருத்தலான்னு மேய்ச்சூர்ல பண்ணார் பாருங்க. அதான் சொல்றாரு, சிந்தனை திருத்தும் திரும்பியச்சூர் எந்தமை உடையார். சிந்தனையை திருத்தக்கூடியவர், உன்னோட உயிரறிவு வந்து திருத்தக்கூடிய ஒரே ஆற்றல் உடையவர் சிவபெருமான் தான். அவர் இந்த இளங்கோயில்ல இருக்காருன்னு சொல்லி அற்புதமாக ஒரு அந்த பாடலை நம்ம வந்து பார்த்தோம். அடுத்தது அங்கிருந்து திருவழிமேலனை போய் அடைஞ்சிடுறாங்க. அப்ப போகும்பொழுது என்ன பண்றாரு, மீயச்சூர்ல இது முன்னதாக போறாரு. 2 பேரும் சேர்ந்து அடையவில்லை. 2 பேருமே என்னன்னா முன்னதாக வந்து நாவுக்கரசர் அந்த வழக்கம் போல் போகிறார். முன்னதாக திருவழிமலை அடைந்தோடனே எல்லாரும் அடியார்கள் அந்தவர்கள் எல்லாரும் மறையவர்களாம் வரவேற்பு பண்ணிடுறாங்க. அவர் வந்து அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கிறார். பின்னால காழியர் மன்னர் ஞானசம்பந்த பெருமான் வராருன்னு சொல்லி அதன் பிறகு ஞானசம்பந்த பெருமான் இருக்காரு. அப்பர் பெருமானும் சேர்ந்து இவர்களோடு சேர்ந்து அவரை வரவேற்று இறைவனோட அழைத்து செல்கிறார்கள். இதில் வந்து இதற்கு மேல் வந்து தொடர்ந்து ஞானசம்பந்த பெருமானும் அப்பர் பெருமானோட வரலாறுலாம் சேர்ந்து வருகிறது. முன்னதாக இந்த வரிசையின் 16ல காழி காட்சியை வீழிமழையில வந்து ஞானசம்பந்தருக்கு காட்டிய வரலாறை சொல்லியிருக்கிறேன். 17ல காசும் அருளும் ஈசன் என்று இந்த அவருக்கு வந்து இவருக்கு வாசி இல்லாத நல்ல சொக்க தங்கத்தை கொடுத்துட்டு அவருக்கு குறைபாடு உடைய காசு கொடுத்ததால வாசி தீரவே காசு நல்வீர் என்று ஞானசம்பந்தர் பாடினதை சொல்லியிருக்கேன். அடுத்தது வரிசையின் 18 இந்த அற்புத வரலாறு 18 வரிசைன்னு சொல்றேன். ஈசனே திறமையின் கதவைன்னு மறைக்காட்டுல வந்து கதவை திறந்த அந்த வரலாறை சொல்லியிருக்கிறேன். அடுத்தது அங்க திருவாய்மூருக்கு இறைவனை வந்து மறைக்காட்டுல இருந்து அழைத்து போனார் பாருங்க. அந்த வரலாற்றுல வரிசையின் 19ல இறைவன் தன்னை வெளிப்படுத்திய அற்புத நிகழ்வாக தொகுத்து சொல்லியிருக்கிறேன். இப்போ நம்ம தொடர போகுவது நாவுக்கரசர் இவர் ஆலவாயை நோக்கி செல்லக்கூடிய ஞானசம்பந்த பெருமானுக்கு விடை கொடுத்து விட்டு மீண்டும் பல தலங்களை அவர் இங்கே தமிழ்நாட்டிலே இருங்கன்னு சொல்லிடுறார். இங்கேயே சோழ நாட்டிலேயே இந்த காவிரி புனல் நாட்டிலேயே நீங்க இருந்து பல தலங்களையும் தரிசிங்க என்று அவர் சொல்லிவிட்டு இவருக்கு விடை கொடுத்து விட்டு ஞானசம்பந்த பெருமான் போயிடுறாரு. போனதுக்கு அப்புறமா இவர் இந்த வரக்கூடிய பகுதியிலிருந்து நாம வந்து அடுத்தது தொடருவோம் என்று கூறி இதுவரை தொடர்ந்து கேட்க முன்னை தவமுடைய இறைபருத்துவத்தை கேட்பதே வந்து பெரிய புண்ணியம், சொல்லுவது பெரிய புண்ணியம். இதை வந்து மற்றவர்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களையும் இதுக்கு ஆட்படுத்துங்கள். இங்க வந்து ஜோக்கெல்லாம் வராது, நகைச்சுவையாக சொல்றது குடும்ப பிரச்சனை, அடுப்பாங்கிற பிரச்சனை, மனைவி பிரச்சனை, கணவன் பிரச்சனை, காசு வாங்கிட்டு பேசுறவங்களாம் பேசுவோம். நாங்க அதெல்லாம் சொல்ல மாட்டோம். என்ன இருக்கிறதோ அதை மட்டும்தான் எடுத்து சொல்லுவோம் வருந்தற்க. ஆகவே வந்து எல்லா அடியார் பெருமக்களையும் இங்க வந்து ஈர்த்து நான் வந்து இதுவரை 85 பதிவுகள் போட்டிருக்கேன். யாராவது விரும்புகிறீர்களோ நீங்க வந்து யூடியூப் என்று அந்த இதுல சப்ஸ்கிரைப் செய்து விட்டால் நீங்கள் உங்களுக்கு எல்லா பதிவுகளும் வந்து தொடர்ந்து கிடைக்கும். எப்போ உங்களுக்கு வசதி இருக்குதோ அந்த நேரத்தில் அமைதியாக அமர்ந்து இவைகளை கேட்டு இறையர்களுக்கு ஆளாக வேண்டும் என்று கூறி எல்லோரும் எல்லா சிவனனும் எய்த வேண்டும் என்று வாழ்த்தி இறைவனை இறைஞ்சி கோமல் சேகராகிய நான் விடைபெறுகிறேன். வணக்கம்.